ஹாய் ஹலோ வணக்கம் நண்பர்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இப்போது என்ன நம்ம வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் இன்றைக்கி ஆடி 18ங்க. அதனால் அம்மாபட்டி கருப்பராயர் கோயிலுக்கு போயிருந்தோம். அது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பழனியிலேருந்து நெய்க்காரப்பட்டி போகிற பக்கம் இருக்குதுங்க அந்த கோயில். அம்மாவட்டிங்கிற ஊர் ஸ்டாப்புங்க. இது ஒரு தோப்புங்க, தோப்பு வயல்வெளி ஃபுல்லாக. அந்த இடத்துல தாங்க இந்த கோயில் இருக்குது. ரொம்ப சக்தி வாய்ந்த கோயிலுங்க. இதுக்கு என்னென்னா, நம்ம என்ன சொல்லி கும்பிடுறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்ம வேண்டுதல் என்ன வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா, அந்த வேண்டுதல் நமக்கு நிறைவேறிடுச்சுன்னா, அதுக்கு ஆடோ இல்லை சேவல் இந்த மாதிரி தான் செய்வாங்க. அது நிறைவேறிடுச்சுன்னா அங்கே அந்த வேண்டுதல் நிறைவேற்றுறதுக்கோசரம் அது செய்வாங்க. அதை என்ன அடசல் போடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க அந்த கோயிலுக்கு. அதுதாங்க ஃபேமஸ்ஸு. நம்ம என்ன நினச்சி வேண்டினாலும் அந்த கோயிலில் அது நடக்குங்க. அவ்வளோ சக்தி வாய்ந்த கோயிலுங்க. எங்கள் வீட்டுக்காரும் ஒரு வேண்டுதல் வச்சுருந்தாரு. சும்மா சாதாரணமாக தான் நாங்கள் போய் பூஜை கொடுத்துட்டு, அவர் மொட்டை எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேண்டுதல் வச்சுருந்தாரு. அதனால் அந்த கோயிலுக்கு நாங்கள் போயிருந்தோம். உள்ள சாமியை என்னால் வீடியோ எடுக்க முடியலைங்க. கூட்டம் ஜாஸ்தியாக இருந்தது. அதனால் நான் வெளியே தான் எடுத்துருக்கிறேன். உள்ள சாமி எடுக்க முடியல. கூட்டம் பாருங்கள், வரிசையாக நின்று போயிட்டுருக்காங்க எல்லாம். அதான் எங்கள் வீட்டுக்காரு மொட்டை எடுக்கிற வேண்டுதல் வச்சுருந்தனால மொட்டை எடுத்துட்டு நாங்களே லைன் போய் தான் நின்று உள்ள சாமி கும்பிட்டோம். ரொம்ப கூட்டமாக இருந்தது. ஆனால் ரொம்ப சக்தி வாய்ந்த கோயிலுங்க. என்ன வேண்டுதல் வச்சாலும் கண்டிப்பாக அந்த கோயிலில் அது நிறைவேறுங்க. எங்களுக்கே ரொம்ப நாள் குழந்தை இல்லை. அந்த கோயிலில் போய் தான் நாங்கள் வேண்டி கும்பிட்டோம். எங்களுக்கு அங்கே குழந்த பாக்கியம் கிடச்சிதுங்க. உண்மையிலே ரொம்ப சக்தி வாய்ந்த கோயில். எங்கள் தம்பி பிறந்தோடனே அந்த சாமி பேர்லேயே தான் ஃபஸ்ட்டு எழுத்தில் பேர் வைக்கணும் அப்படிங்கிறக்காக என் பையனுக்கு கதிர்நிலவன்னு பேர் வச்சோம். சேவல் அதே மாதிரி சேவல் கொண்டு போய் அங்கே நாங்கள் சாப்பாடு செஞ்சு சாமிக்கு பரிமாறிட்டு நாங்கள் அங்கே போய் சாப்பாடு செஞ்சு சாப்பிட்டோங்க. எங்களுக்கு 10 வருஷம் குழந்தை இல்லைங்க. ஆனால் அங்கே போய் தான் எங்களுக்கு அந்த பாக்கியம் கிடச்சிது. நீங்களும் நம்பி போங்க, நல்லதே நடக்கும்.